மகாநதி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன மெயினா நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப வந்து ராகினிக்கும், அஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இப்ப அஜயும், அஜயோட அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ராகினிய பார்க்கறதுக்காக ராகினியோட வீட்டுக்கு வராங்க. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பசுபதி எல்லாமே இருக்கிறாப்புல. ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா கல்யாண விஷயத்த பத்தி வீட்ல சொன்னீங்களா? அப்படின்னு சொல்லி பசுபதி கேட்குறாப்புல. சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே, வீட்ல எல்லாரும் சம்மதிச்சாங்களா? எல்லாரும் தாம் தூம்னு குதிச்சிருப்பாங்களே! அப்படிங்கிற மாதிரி கேட்குறாப்புல. ஆமா, எல்லாருமேலாம் ஒண்ணும் சொல்லல. இந்த காவேரி மட்டும் தான் தாம் தூம்னு குதிச்சா. மத்தபடி ஒண்ணும் இல்ல. வீட்ல எல்லாருக்குமே சம்மதம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்து பசுபதிய பத்தி கேவலமா பேசினா அப்படிங்கிற மாதிரி வந்து அஜய் வந்து பசுபதி கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அஜய் வந்து ராகினிய தனியா கூட்டிக்கிட்டு பேசுறதுக்காக போயிட்டாங்க. ஸோ இது இன்னைக்கு நடந்ததுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம சாரதா இருக்காங்க இல்லையா? அதாவது காவேரி வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பசுபதி வேணும்னே வந்து இந்த மாதிரி நானும் இந்த குடும்பத்தில சம்மதம் வச்சுக்க போறேன். என் பொண்ண அஜய்க்கு தான் குடுக்க போறேன். அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா ஒரு மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு போறாப்புல. ஸோ பசுபதி போனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வராங்க. ஸோ நம்ம குமரன், கங்கா எல்லாருமே வராங்க. என்ன எல்லாம் இப்படி சைலண்டா உட்காந்துருக்கீங்க? அப்படின்னு சொல்லி கங்கா விசாரிக்கும் பொழுது, பசுபதி வந்துட்டு போனான். பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயோட தம்பி அஜயை வந்து அஜய்க்கு தான் அவங்க பொண்ணை கொடுக்க போறானா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே இது அதிர்ச்சியா இருக்கு. ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. அது யமுனா தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ராகினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நவீன் மேலே ஒரு ஆசை இருந்துச்சு இல்லையா? ஸோ யமுனா வந்து நவீனை காதலிக்கிறாங்க இல்லையா? இப்போ இருந்த ஒரே ஒரு பிரச்சனை ராகினி. ராகினிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா, நவீன் வந்து இப்போ ஃப்ரீ ஆகிடுவான்ல. அப்போ நவீன் நமக்கு தான் அப்படின்னு நம்ம யமுனா தனியாக கிச்சனில் போயிட்டு ஒரு குத்தாட்டமே போடுறாங்க. ஸோ இன்னைய எபிசோடில் இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.